வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலும் வண்டிக்கு கிளைம் ஆகாது, ஆளுங்களுக்கு கிளைம் ஆகாது. என்னடா இன்சூரன்ஸுக்கு கிளைம் ஆகாதுன்னு சொல்றான் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்சூரன்ஸுக்கு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்கெல்லாம் கிளைம் வராது. அது சம்பந்தமான ஒரு 3 விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது விஷயம், ஒரு இருசக்கர வாகனம் 2 வீலர்ல செல்லக்கூடிய நபர் அவர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் அவர் ஹெல்மெட் இல்லாம போய் ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு சேர வேண்டிய விபத்து காப்பீடு 15 லட்சம் ரூபாய் கிடைக்காம போயிடும். இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை தள்ளுபடி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம், செல்லக்கூடிய நபர்கள் அவங்க வண்டிக்கு வருடந்தோறும் இன்சூரன்ஸ் சரியான முறையில போட்டிருந்தாலும் கார்ல சீட் பெல்ட் தெரியாம போறது, அளவுக்கு அதிகமா ஆட்களை ஏத்திட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளாகிறது. அந்த காருக்கு ஏற்படக்கூடிய பல லட்சம் ரூபாய் நஷ்டங்களும் அந்த கார்ல உள்ள நபர்களுடைய பாதிப்புக்கான கிடைக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய்கள் கிடைக்காமல் போகும். மூன்றாவது விஷயம், டாடா ஏசி, லாரி போன்ற சரக்கு வாகனங்கள்ல நீங்க ஆட்களை ஏற்றிட்டு போய் வாகனம் விபத்து அப்படின்னா உங்க வண்டிக்கு கிடைக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸும் அந்த வண்டியில பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உயிரிழப்பு, கைகால் இழப்பு போன்ற அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நஷ்ட ஈடும் உங்களுடைய தவறுனால அகைன்ஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில கண்டிப்பாக ரிஜெக்ட் செய்யப்படும். அதனால இந்த 3 விஷயத்த கவனத்துல வச்சுக்கோங்க. இது போன்று தொடர்ந்து இன்சூரன்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு பதிவுகளுக்கான தொடர்ந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ். நன்றி.